மேசராசி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். காலச்சக்கரத்தோட மகா சுழற்சியில் 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்கவிருக்கும் விஸ்வாச புத்தாண்டு உங்கள் வாழ்க்கை புத்தகத்தில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட போகும் மிக முக்கியமான காலம். இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெண்ணால் ஏற்பட போகும் மிகப்பெரிய திருப்பு முனையை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் ரொம்ப ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போகிறோம். இப்போ இந்த தகவலை நீங்கள் தற்செயலாக பார்க்கல. இது இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்தி. உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிற மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டம். இதுவரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த வலிகள், அநீதிகள் மற்றும் யாரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாத மனவேதனைகள் அனைத்தையும் அந்த பிரபஞ்சம் அறியும். வெளியே நீங்கள் சிரித்த முகத்துடன் வலம் வந்தாலும் உங்கள் உள்ளுக்குள் எவ்வளவு சலிப்படைந்தீர்கள் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். நான் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கவில்லையே, இருந்தும் என் வாழ்க்கையில் ஏன் இத்தனை சோதனைகள் என்ற கேள்வி உங்கள் மனதில் பலமுறை எழுந்திருக்கும். இப்பொழுது அந்த கேள்விகளுக்கான விடையும் தீர்வும் கிடைக்கப் போகும் புத்தாண்டு காலம் வந்துவிட்டது. மேசராசிக்காரர்களின் கர்ம சக்கரம் இப்போது ஒரு முக்கியமான புள்ளியை எட்டியிருக்கின்றது. ஏற்கனவே கடந்த மாதம் மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான கும்ப ராசியிலிருந்து 12ஆம் இடமான மீன ராசிக்கு இடம்பெயர்ந்து விட்டார். இதன் மூலம் மேச ராசிக்கு இப்போது 7.5 சனியின் முதல் கட்டமான விரய சனி முழுமையாக தொடங்கிவிட்டது. நவ கிரகங்களில் ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான். நீதிமானான அவர் நாம் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை அளிப்பவர். இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது சனி பகவான் ஏற்கனவே விரயஸ்தானத்தில் அமர்ந்து உங்களை அடுத்த கட்ட வாழ்வியல் பாடத்திற்கு தயார் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த மாற்றத்தின் தொடர்ச்சியாக ஒரு பெண்ணின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வரும். அந்த உண்மை ஆரம்பத்திலே உங்கள் மனதை பிளப்பது போலவோ அல்லது கண்ணீரை வரவழைப்பது போலவோ இருக்கலாம். ஆனால் அந்த வழிதான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல போகும் மருந்தாக அமையும். அந்த பெண் உங்கள் உறவில் இருப்பவராக இருக்கலாம் அல்லது எதிர்பாராத ஒரு அந்நிய பெண்ணாக கூட இருக்கலாம். ஆனால் அவர் சொல்லும் ஒரு வார்த்தை உங்கள் வாழ்வின் திசையை மாற்றும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும். கடந்த காலங்களில் உங்கள் வாழ்க்கையிலே ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் வந்தன என்பதை முதலில் நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். மேசராசிக்காரர்கள் இயல்பிலேயே செவ்வாயின் ஆதிக்கம் பெற்றவர்கள் என்பதால் தலைமை பண்பும் தைரியத்தையும் கொண்டவர்கள். ஆனால் 7.5 சனியின் விரய காலம் நடப்பதாலும் இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நிகழவிருக்கும் குரு பயிற்சியின் தாக்கத்தாலும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். ஜூன் மாத குரு பயிற்சிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான கடக ராசிக்கு குரு பகவான் செல்வதனால் உங்கள் சுக போகங்கள் அதிகரிக்கும். குரு பகவான் தனது உச்ச வீடான கடகத்திற்கு செல்வது மேச ராசிக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஆகும். இது உங்கள் தாயார் வழி உறவுகளில் மேன்மையும் வீடு வாகன யோகங்களையும் கொண்டு வரும். அதே சமயம் முதலீடுகளில் அதிக கவனம் தேவைப்படும். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை தரக்கூடும். நீங்கள் ஒருவருக்கு தேடி சென்று உதவிகள் செய்திருப்பீர்கள். ஆனால் அதே நபர் உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு எதிராக வேலை செய்திருப்பார். இது உங்களின் பலவீனம் அல்ல. இது சனி பகவான் உங்கள் பொறுமையை சோதிக்க வைத்த கர்ம பரீட்சை ஆகும். மேச ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம் மற்றும் மோட்சஸ்தானமாகும். நீங்கள் கடந்த காலங்களில் செய்த உழைப்புக்கான பலன்கள் இப்பொழுது சுப விரயங்களாக மாறப்போகின்றன. அதாவது வீடு வாங்குதல், சுப காரியங்கள் செய்தல் அல்லது ஆன்மீக பயணங்கள் போன்ற நல்ல விஷயங்களுக்காக பணம் செலவாகும். உங்கள் வாழ்க்கையில் இப்போது ஒரு புதிய பாடம் தொடங்குகின்றது. 7.5 சனி என்பது உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, உங்களை செதுக்குவதற்காகவே வருகிறது. நீங்கள் மற்றவர்களை முழுமையாக நம்பி ஏமாந்த காலங்கள் இனி உங்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்கும். ஒரு நபர் உங்களை சோதனைக்கு
நிலைக்கு உள்ளாக்குவார். ஆனால் அதன் மூலம் உங்கள் உண்மையான பலம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் மௌனமாக துன்பத்தை அனுபவித்த நாட்களுக்கு பலனாக இப்போது உங்களுக்கு மனமுதிர்ச்சி கிடைக்கும். மேசராசிக்காரர்கள் எப்பொழுதும் வேகமானவர்கள். ஆனால் சனி பகவான் இப்பொழுது உங்களை நிதானமாக செயல்பட வைப்பார். அந்த நிதானமே உங்கள் வெற்றிக்கான சூட்சமம். யாரை நம்ப வேண்டும், யாரை தவிர்க்க வேண்டும் என்ற ஞானம் உங்களுக்குள் தானாகவே பிறக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்தில் உங்கள் மனதில் ஒரு வைராக்கியம் பிறக்கும். இனி என்னால் மற்றவர்களுக்காக அழித்து கொள்ள முடியாது, எனக்கென்று ஒரு எல்லை வேண்டும். அந்த ஒரு எண்ணமே உங்கள் வாழ்க்கையை மாற்றும் விதையாக மாறும். இதுவரை உங்களை பலவீனமானவர்களாக நினைத்தவர்கள் உங்கள் புதிய உறுதிகளை கண்டு வியந்து போவார்கள். இந்த மாற்றம் உங்கள் வெளித்தோற்றத்தில் மட்டுமல்ல, உங்கள் ஆழ்மனதிலும் நிகழும். தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அது உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தரும். உங்கள் உதவி தேவைப்பட்ட போது மட்டும் உங்களை தேடி வந்தவர்கள் இனி உங்கள் வாழ்க்கையிலிருந்து மெதுவாக விலகுவார்கள். இது உங்களுக்கு ஒரு இழப்பாக தெரிந்தாலும் உண்மையில் விரய சனி உங்கள் வாழ்வில் இருந்து தேவையற்ற மனிதர்களை அகற்றும் பாதுகாப்பு வளையமாக இது பார்க்க வேண்டும். இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியாக இருப்பாள். அவள் சொல்லும் ஒரு சிறிய செய்தி உங்கள் மனதிலே பல காலங்களாக பூட்டி கிடந்த ரகசிய கதவுகளை திறக்கும். ஜோதிட ரீதியாக பார்த்தால் மேசராசியின் ஜாதகத்திலே சந்திரன் ஒரு முக்கியமான காரணியாக இருக்கிறார். சந்திரன் என்றால் மனம் மற்றும் உணர்வுகள். அந்த பெண் உங்கள் மனதிற்கு கண்ணாடியாக திகழ்வாள். உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் மறைத்து வைத்திருந்த பயம், கோபம் மற்றும் அதிருப்தியை அவள் வெளிக்கொண்டு வருவாள். குறிப்பாக காதலில் இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு இது ஒரு தெளிவான காலகட்டம். விரயசனி காலத்திலே உணர்ச்சிகள் மேலோங்கி இருக்கும். உங்கள் அன்பு உண்மையானது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் நீங்கள் நேசிக்கும் நபர் உங்கள் அன்பிற்கு தகுதியானவரா அல்லது உங்களை பயன்படுத்தி கொள்கிறாரா என்ற உண்மை இப்பொழுது உடைப்படும். இந்த வருடத்தில் காதல் விஷயத்தில் ஒரு சம்பவம் நடக்கும். ஒரு வார்த்தை அல்லது பழைய செய்தி எதிர்பாராத விதமாக உங்கள் கவனத்திற்கு வரும். அந்த கணத்தில் உங்களுக்கு கோபம் வராது, மாறாக ஒரு ஆழ்ந்த அமைதி வரும். மேசராசிக்கு அந்த அமைதி மிக அவசியமானது. தவறான உறவுகளிலே இனி காலம் வீணாக்காமல் இருக்க இறைவன் செய்யும் மிகப்பெரிய கருணை இது. திருமண வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இதுவரை சொல்லப்படாத பல ஏக்கங்கள் இந்த ஆண்டின் நடுப்பகுதியிலே வெளிப்படையாக பேசப்படும். 7.5 சனியின் தொடக்கம் என்பதால் கணவன் மனைவியிடையே சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனால் ஜூன் மாதத்தில் குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு வரும்பொழுது ஏற்படும் ஒரு திறந்த மனதுடனான பேச்சு உங்கள் உறவில் படிந்திருக்கும் அழுக்குகளை நீக்கவே வரும். அந்த நேரத்தில் நீங்கள் அகங்காரத்தை தூக்கி எறிந்துவிட்டு பேசினால் உங்கள் திருமண வாழ்க்கை புதிய அர்த்தத்தை பெறும். உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை மேசராசிக்காரர்கள் முதலீடுகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். விரய சனி என்பதால் தேவையற்ற செலவுகள் வந்து சேரும். புதிய தொழில்களை தொடங்கும் பொழுது ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பது நல்லது. இருப்பினும் ஜூன் மாதத்திற்கு பிறகு உச்சகட்ட குருவின் பார்வையில் உங்கள் ராசிக்கு 8 மற்றும் 12ஆம் இடங்களின் மீது விழுவதால் மறைமுக லாபங்களும் தொழில் ரீதியான முன்னேற்றங்களும் கிடைக்க வாய்ப்பிருக்கின்றது. இந்த ஆண்டின் 2ஆம் பாதியில் உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும். அந்த வாய்ப்பு ஆரம்பத்தில் சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் அதுவே உங்கள் பொருளாதார நிலையை மாற்றப் போகும் விசை. கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் தங்கள் கூட்டாளிகளுக்கு வெளிப்படையான தன்மையை கடைபிடிப்பது நல்லது. பொருளாதார ரீதியாக நீங்கள் சில நெருக்கு வாரங்களை சந்திக்க நேரிடலாம். எதிர்பாராத மருத்துவ செலவுகள் அல்லது தேவையற்ற பயணச் செலவுகள் வரலாம். எனவே பணத்தை சேமிப்பதில் அதிக ஆர்வம் காட்ட வேண்டும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ அல்லது பெரிய அளவில் கடன் கொடுப்பதையோ முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அப்படி செய்தால் உங்கள் ஆர்வம் பாதிக்கப்பட வாய்ப்புண்டு. உங்கள் வாழ்க்கையில் ஒளிந்திருக்கும் மறைமுக எதிரிகளை இறைவன் இப்பொழுது உங்கள் கண்முன்னால் நிறுத்துவார். நண்பர்கள் போல நடித்து கொண்டே உங்களை வீழ்த்த திட்டமிட்டவர்களின் முகத்திரை இப்பொழுது கிழிப்படும். ஆண்டின் இறுதியில் டிசம்பர் 5ஆம் தேதி நிகழப்போகும் ராகு கேது பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றத்தை கொண்டு வரும். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான மகரத்திற்கு, கேது பகவான் 4ஆம் இடமான கடகத்திற்கும் பயிற்சி
அதிபதியாகிறார். 10ஆம் இடத்திற்கு ராகு என்பது தொழிலில் ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை தரும். இதுவரை இருந்த தேக்க நிலை மாறி உங்கள் அந்தஸ்து உயரும். சமூகத்தில் உங்களுக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். ராகு பகவான் உங்கள் கர்மஸ்தானத்தில் அமர்வதனால் புதிய தொழில்நுட்பங்களை கையாண்டு உங்கள் தொழில்களை விரிவுபடுத்துவார். மேசராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மேசராசிக்காரர்களே, இந்த காணொளி உங்களுக்கு சாதாரணமாக வந்தது கிடையாது. காரணம் என்னன்னா, மிகப்பெரிய அளவில் கடந்த 3-4 மாசமாக உள்ளுக்குள்ள ஒரு போராட்டத்தை நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. வெளியில் எல்லாமே அமைதியாக இருப்பது போல இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி உங்களை தினமும் தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கு. நான் இவ்வளவு முயற்சி செய்கிறேன், ஆனாலுமே என்னோட வாழ்க்கை இன்னும் நிலையாகவே இல்லையே. என்னோட நேரம் எப்போதான் ஆரம்பிக்க போகுது? எனக்கு நல்ல நேரம் எப்போதான் வரப்போகுது? சில நேரத்தில் கோபந்தான் வருது, சில நேரங்களில் விரக்தி நிலைக்கு போயிடுறீங்க, சில நேரத்தில் எல்லாத்தையுமே விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்குள்ள தோன்றிக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவு, உள்ளுக்குள்ள ஒரு மாபெரும் காட்டு தீ எரிஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிறது. நான் சாதிக்கணும் அப்படிங்கிற உறுதி தினமும் உங்க மனசுல எழுந்துக்கிட்டே தான் இருக்கு. அந்த அக்னி சுடருக்கான நாட்கள் தான் இனி வரக்கூடிய நாட்கள் மிகப்பெரிய திருப்பு முனையா உங்களுக்கு அமைய போகுது. இப்ப நான் சொல்ல போற இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். கண்டிப்பாக இதை கேட்டு முடிக்கும்போது நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லுவீங்க, இதுதான் என்னை மாற்ற வந்த நேரம் அப்படின்னு. ஏன் அப்படி நடக்கும்? என்னதான் மாற்றம் வரும்? அதற்கான ஒரு முக்கிய ரகசியந்தாங்க இந்த காணொளியோட கடைசியில் நான் சொல்ல போகிறேன். அதனால் கண்டிப்பாக இதை முழுமையாக பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க. உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மேசராசிக்கு கிரகநிலை ரொம்ப தீவிரமாக இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் உங்களுக்குள்ள செயல், துணிவு, தீப்பொறி ஆகியவற்றை அதிகரிக்கிறாரு. சனி என்ன செய்ய போகுது அப்படின்னா, பொறுமையை சோதிக்கும், அவசரப்படாம இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கும். குரு மெதுவா உங்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் ஒன்னொன்னா தந்தே தீரும். இந்த 3 சக்திகளும் சேர்ந்து உங்களோட வாழ்க்கைய முதிர்ச்சி பெற வேண்டிய நிலைக்கு தள்ளுதுங்க. அதனால இப்போ வரக்கூடிய நாட்கள்ல இருந்து நீங்க அமைதியாவே இருக்க முடியாது. உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிற உணர்வு உங்களுக்குள்ள தோன்றிக்கிட்டே இருக்கும். சில விஷயங்கள் தாமதமாகும். சிலர் உங்களோட பொறுமைகளை ரொம்ப சோதிப்பாங்க. சில சூழ்நிலைகள் உங்களை யோசிக்க வைக்கும். ஆனா இது எல்லாமே தடை இல்லை. இது உங்களை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். உங்களை சோதிப்பதற்காக அல்லங்க, உங்களை தயார் செய்ய போகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மேச ராசிக்காரர்களே, ஒரு முக்கியமான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் தான் சரி அப்படின்னு தெளிவாக முடிவெடுக்க முடியும். உங்கள் நிலைப்பாடு தவறு கிடையாது, உங்களோட கருத்து உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும். இதுதான் இனி வரக்கூடிய நாட்களோட முதல் அதிர்ச்சி. நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? நான் தான் எந்த தவறுமே செய்யலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசுக்குள்ள எழும். அப்போ நீங்க சுயமரியாதையை காப்பாற்ற விரும்பினீங்க அப்படின்னா உறவு பாதிக்கப்படும். உறவை காப்பாற்ற நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட சுயமரியாதையை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். இப்போ நான் தான் சரி அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கக்கூடிய காலம் கிடையாது. ஏன்னா இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அதே நபர் உங்களுக்கு எதிர்பாராத ஆதரவா நிற்க போறாரு. இப்போ நீங்க அமைதியா எடுத்த முடிவு அடுத்த வரக்கூடிய நாட்கள்ல பலன் தரும். இப்போ உங்களோட தாழ்மையை கற்றுக் கொடுக்கிற விஷயம் சில நேரங்கள்ல தலையை குனிவது போல தோல்வி அல்லங்க. அதாவது தலையை குனிறது தோல்வி கிடையாது, அது மாபெரும் வெற்றிக்கான முதல் படி. நேசம் அப்படின்னாலே அக்னிக்கு சமம். அதனால உங்களினுடைய மன ஆற்றல் அதிகமா இருக்கு.
இருக்க போகுது. சின்ன தாமதத்தை கூட உங்களால் பொறுத்து கொள்ளவே முடியாது. மெதுவாக செயல்படுறவங்களை பார்த்தாலே எரிச்சலாக ஆகும். உங்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் கவனமாக கேளுங்க, இது உங்களினுடைய பலவீனம் கிடையாது. இது உங்ககிட்ட இருக்கிற அதிகமான ஆற்றல். அந்த ஆற்றலை நீங்கள் சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா அது உங்களுக்கு கோபமாக வெளிப்படும். தமிழ் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பலத்தை சேர்க்கக்கூடிய காலகட்டம். இப்போ உங்க எதிர்வினைகளை கட்டுப்படுத்தினீங்க அப்படின்னா மட்டும்தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க செயல்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும். கோபம் வந்த உடனே பதில் சொல்ல வேண்டாம். ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. அமைதி இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதமா இருக்க போகுது. அதை நினைவுல வச்சுக்கோங்க. இப்போ உங்களோட வேகத்தை மெதுவா கட்டுப்படுத்த உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்கும். அந்த கட்டுப்பாடு மட்டும்தான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வெற்றியா மாறும். கவனமா கேளுங்க. இப்ப இருக்கக்கூடிய உடனடி பணவரவு உங்களுக்கு அதிகமா இருக்காது. சில தொகைகள் தாமதமாகலாம். சில வாய்ப்புகள் தள்ளி போடப்படலாம். எதிர்பாராத உயர்வு உடனே வராம இருக்கலாம். இதனால மனசுல ஏமாற்றம் வரலாம். ஆனா இந்த வரக்கூடிய இனி நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சின்ன முடிவு இனி உங்களோட வாழ்க்கையோட 2ஆம் கட்ட பாதையை மாற்ற போகுது. அவசரப்பட்டு வேலையை மாற்ற நினைக்காதீங்க. சோர்வாகி தொழிலை மூட நினைக்காதீங்க. இது விட்டுட்டு ஓடக்கூடிய காலம் கிடையாதுங்க. கவனித்து திட்டமிட வேண்டிய காலம். ஏன் அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்கள், அதாவது இன்னும் 2-3 மாதம் கழிச்சு எதிர்பாராத பண ஓட்டம் உருவாக போகுது. அந்த வரவு இப்போ நீங்கள் காட்டிய பொறுமைக்கான பலன் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. இப்போ வெற்றியை உங்களுக்கு தரலை அப்படின்னா, ஆனால் அந்த வெற்றிக்கான அடித்தளத்தை நிச்சயமாக உங்களால் போட முடியும். அடித்தளம் ஆழமாகவும் வலுவாகவும் இருந்துச்சு அப்படின்னா அதன் மேலே நீங்கள் கோட்டையவே கட்டலாம். இப்போ உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தரால் சின்ன ஏமாற்றம் ஏற்படலாம். அவர் காதல் துணையாக இருக்கலாம், அல்லது நெருங்கிய நண்பராக இருக்கலாம், குடும்பத்தில் ஒருத்தராக கூட இருக்கலாம். அந்த நபர் கூறிய ஒரு வார்த்தை உங்களை பாதிச்சிருக்கலாம். அவர் எடுத்த ஒரு முடிவு உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கும். அந்த நொடியில் ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள எழும். ஆனால் கவனமாக கேட்டுக்கோங்க, அது துரோகம் கிடையாதுங்க. அது உண்மை வெளிப்படக்கூடிய தருணம். இந்த காலகட்டத்தில் யார் தற்காலிகம், யார் நிரந்தரமாக நம்மளோட இருப்பாங்க அப்படிங்கிற தெளிவு மிகப்பெரிய அளவு உங்களுக்குள்ள பிறக்கும். சிலர் தூரமாகலாம், சிலர் இன்னும் நெருக்கமாகலாம். அந்த நேரத்தில் உங்களோட நெஞ்சில் வலி இருக்கும். ஆனால் 2 மாதம் கழித்து அதே விஷயத்தை நினச்சி பார்க்கும்போது நீங்கள் மிகப்பெரிய அளவில் உள்ளுக்குள்ள நிம்மதி உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா தெளிவு தரக்கூடிய இழப்பு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவை விட ஒரு படி மேலே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களை சுற்றறியும் உங்களினுடைய வாழ்க்கையிலையும் உண்மையானவர்களை மட்டும்தான் உங்களோட இந்த வாழ்க்கை வச்சிருக்கும். காரணம் என்னன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்க போகுது. இது செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் உங்களுக்குள்ள இருக்கும். ஒரே நேரத்தில் பல விஷயங்களை தொடங்க நினைப்பீங்க. ஆனால் அப்பேற்பட்ட அதிகமான ஆற்றலுக்கு சமநிலை இல்லை அப்படின்னா உடலில் சோர்வு உண்டாகும். உடல் சூடு அதிகரிக்கலாம், தலைவலி தோன்றலாம், தூக்கத்தில் குறைவு இருக்கலாம். இது ரொம்ப பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் முழுமையாக பயன்படுத்த முடியாமல் போயிடும். அதனால் இப்போவே உங்களோட உடலை நீங்கள் புறக்கணிக்காதீங்க. நிறைய தண்ணி குடிங்க. இரவு நேரத்தில் கடந்த காலத்தை பற்றி யோசித்து நேரத்தை கடக்காமல் உறங்க முயற்சி செய்யுங்க. செவ்வாய்க்கிழமையில் அமைதியாக பிரார்த்தனை பண்ணுங்க. உடலும் மனதும் தயாராக இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய வெற்றியை தாங்க முடியுங்க. இப்போ உங்கள் உடலையும் மனசையும் ஒரு பெரிய முன்னேற்றத்திற்காக தயார்படுத்தி
தயார்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராத பொறுப்பு வந்து உங்களுக்கு தானாக வரும். அது வேலை தொடர்பானதாக இருக்கலாம், குடும்பத்தில் ஒரு முடிவாக இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இந்த சமுதாயத்தில் ஒரு நிலைப்பாடாக கூட இருக்கலாம். அந்த நேரத்தில் அனைவரும் உங்களை நோக்கி பார்ப்பாங்க, இவர் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் அந்த தருணம் வந்து சாதாரணமாக இருக்கிறது போல தோணலாம், ஆனால் அது முக்கியமான தருணம். அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக பின்வாங்கினீங்க அப்படின்னா அந்த வாய்ப்பு வந்து இன்னொருத்தர்கிட்ட போயிடும். ஒரு படி முன்னேறினீங்க அப்படின்னா அது உங்கள் மதிப்பை வந்து இன்னும் மேலும் மேலும் அதிகப்படுத்திகிட்டே இருக்கும். பிரபஞ்சம் வந்து ஒரு தடவை தான் கதவை திறக்குங்க, திறந்த உடனே மேஷம் தான் முதல்ல நுழையணும். அதனால் உங்களை நீங்கள் எப்போவுமே தயார்படுத்தி வச்சுக்கோங்க. உங்களை நிரூபிக்கக்கூடிய காலகட்டம்.